Hello guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் காரா பூந்தி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காரா பூந்தி வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் வந்து தீபாவளிக்கு செய்வாங்க, இல்லைன்னா கண்டிப்பா கடையில வாங்குவாங்க. அது எப்படி ஈஸியா சிம்பிளா டேஸ்டியா வீட்லயே கடையில மாதிரியே செய்யறதுன்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் நல்லா சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் வந்து ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சில்லி பவுடர் வேணும்னாலும் இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஆட் பண்ணாலும் ஓகே, பண்ணலைனாலும் ஓகே. ஏன்னா வந்து லாஸ்ட் வந்து நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ வந்து ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் பூந்தி கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட பூந்தி கரண்டி இல்லைன்னா சல்லி கரண்டி இருக்கும்ல, இல்லைனா கண்ணு கரண்டி வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து மாவு இந்த மாதிரி ஊற்றிட்டு கரண்டியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நல்லா ட்ராப் ஆகும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி முத்து முத்தாக வந்து பூந்தி விழுகும். இந்த மாதிரி ரவுண்டாக வரணும். நீங்கள் வந்து பேட்டர் ரெடி பண்ணும் போது ரொம்ப கெட்டியாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா சப்பட்டையாக ஆயிரும் பூந்தி. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா சேவு மாதிரி வந்துடும். அதனால் பேட்டர் வந்து நல்லா நார்மலாக ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து போட்டு பாருங்க எப்படி வருதுன்னு. ரொம்ப உங்களுக்கு வந்து ஒல்லியா வந்துச்சுன்னா நீங்க வந்து இன்னும் மாவு ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப சப்பட்டையா வந்துச்சுன்னா மாவு வந்து ரொம்ப கெட்டியா இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூந்தி கரண்டியை வந்து ஒவ்வொரு டைம் நீங்க யூஸ் பண்ணும்போது நல்லா தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்க. அப்பனாதான் வந்து ஷேப்ஸ் வந்து கரெக்டா வரும். நீங்க ஊத்துனதுக்கு மேலேயே திருப்பி பேட்டர் ஊத்துனீங்கன்னா ஷேப்ஸ் வந்து ஒழுங்கா வராது. ரவுண்டா வராம சப்பட்டையா வந்துடும். ஸோ வந்து நல்லா தொடச்சிட்டு ஒவ்வொரு டைமும் ஊத்துங்க மாவை. இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்க ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துடும். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்துருங்க. இப்போ வந்து அதே ஆயிலே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுக்கோங்க. உடச்ச கடலையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி முழுசாக இருந்தாலும் சரி, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணானா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். ஒரு 6லேருந்து 10 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தியெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, நல்லா மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும். இப்போ வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து 1 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முதையே போட்டு இதை கிண்டிட்டிங்கன்னா கருவேப்பிலை வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ லாஸ்ட்டு வந்து மேலாப்பில் போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், பூந்தி வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வந்திருக்குன்னு. இதில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது மசாலா ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் இல்லைனா வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான காரா பூந்தி வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.